பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தின் நிலைப்பாடுகளில் நட்பண்புகள் மிகவும் முக்கியமானவை. நட்பண்புகள் என்பது நல்லொழுக்கங்களையும் நல்ல மனப்பான்மையையும் குறிக்கின்றது. இந்த விடயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பல ஹதீஸ்கள் மூலம் நட்பண்புகளின் அருமையை எடுத்துரைத்துள்ளார்கள். முழுமையான ஈமான் நல்லொழுக்கத்துடனானது. முயற்சியில் முழுமையான ஈமான் கொண்டவரே நல்லொழுக்கமுடையவராவார். ஆதாரம் திர்மிதி, ஹதீஸ் எண் 1162, ஹசனுல் சஹீஹ். இறைவனை நம்புவது மட்டுமல்லாமல் நம்பிக்கையின் முழுமை நட்பண்பால் நிரூபிக்கப்படுகின்றது. இது யாருக்காவது தவறாக நடந்து கொள்வதை தவிர்த்து பிறருக்கு நன்மை செய்வதன் மூலம் காட்டப்படுகின்றது. நல்லொழுக்கம் என்பது பொறுமை, இனிய மொழி, பிறருக்கு பயனுள்ளவையாக இருப்பது, சினமடையாமல் இருப்பது போன்றவையாகும். நல்லொழுக்கம் என்பது செரிகதி செய்யும் வழி. நல்லொழுக்கத்திற்கு மேலாக மோமினின் தராசில் அன்றைய நாள் அதிக எடையுடையவை எதுவுமில்லை. ஆதாரம் அபூதாவுத், ஹதீஸ் எண் 4799. கியாமத் நாளில் நம்முடைய காரியங்கள், அமல்கள் அனைத்தும் தராசில் எடுக்கப்படும். அந்த தராசில் அதிக எடையை கொண்டது நல்லொழுக்கமே என்றே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வலியுறுத்துகின்றனர். இது நட்பண்புகளில் ஒருவரின் வெற்றிக்கு மிக முக்கியமான பகுதியாக இருப்பதை தெளிவுபடுத்துகின்றது. நல்லொழுக்கம் நபியின் நெருக்கம் புறப்படும் வழி. நீங்கள் அனைவரிலும் எனக்கு மிக விருப்பமானவரும் மறுமை நாளில் எனக்கு மிக அருகில் இருப்பவரும் நல்லொழுக்கமுள்ளவர்களே ஆவார்கள். ஆதாரம் திர்மிதி, ஹதீஸ் எண் 2018. இந்த ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகாமையை நாடும் முஸ்லிம்களுக்கு ஒரு மிகுந்த உந்து சக்தியாக இருக்கின்றது. நட்பண்புகளுடன் வாழ்வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சந்நிதியையும் பரலோகத்தில் உயர்ந்த இடத்தையும் பெற்றுத்தரும் என்பதை இது எடுத்துரைக்கின்றது. நட்பண்புகள் இஸ்லாத்தில் ஒரு தனி மைல்கல்லாக கருதப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களின் இறுதி கடமையாக நல்லொழுக்கங்களை முழுமையாக்கவே அனுப்பப்பட்டேன் என்று கூறியதன் மூலம் இதன் முக்கியத்துவம் தெளிவாகின்றது. வாழ்வில் நாம் ஒழுக்கத்தை மேம்படுத்த முயற்சி செய்வது நமது ஈமான் முழுமையையும் கியாமத் நாளின் வெற்றியையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் நெருக்கத்தையும் எளிதில் பெறும் வழியாகும். வஸ்ஸலாம்.